So good morning to all. இது உங்க ப்ரொஃபசர் ஃப்ரம் த டார்க் அண்ட் வெல்கம் பேக் வித் நியூ அனாலிசிஸ் ஃபார் நிஃப்டி ஆன் டுடே. ஸோ இன்னைக்கு நிஃப்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுதுன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் டெய்லி வீடியோவில் வருவேன், உங்களுக்கு மார்க்கெட்டுக்கு முன்னாடி அப்டேட்டட் வீடியோ கொடுப்பேன். அந்த அப்டேட்டட் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அழகாக ட்ரேட் பண்ணலாம். ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஜஸ்ட் 1 வீக் ஃபாலோ பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும். ஸோ நான் இன்னைக்கு நிஃப்டியோட அனாலிசிஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நேற்று என்ன நடந்தது, அதாவது லாஸ்ட் டே நிஃப்டி என்ன பண்ணிச்சுன்னா கிளியர் கட்டாக சொல்லியிருந்தேன், தயவு செஞ்சு ஏன் எல்லோ லைனுக்கு மேலே கிராஸ் ஆகாத வரைக்கும் தயவு செஞ்சு கால் போகாதீங்க 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 தலப்பாட அடிச்சிக்கிறேன் சார். மார்க்கெட் ஆல் டைம் ஹையில் இருக்குது, வச்சு செஞ்சுருவாங்க உங்களை. எத்தனை பேர் நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் முதல் கேண்டில் பார்த்து டக்குன்னு நீங்கள் வந்து பையிங் போயிருப்பீங்க. கேப் அப் ஆயிடுச்சா, பெரிய கேண்டில் வந்துருச்சா, கைம், அதெல்லாம் ஒரு ட்ராப். திரும்ப திரும்ப சொல்கிறேன், மார்க்கெட்டை புரியாமல் தயவு செஞ்சு நீங்கள் ஒன்று கோர்ஸ் அட்டன் பண்ணுங்கள், இல்லாட்டி என்கிட்ட கற்றுக்கலாம், வேறு எங்கேயாவது கற்றுக்கோங்க. அதுவும் முடியலன்னா தயவு செஞ்சு ட்ரேடிங் பண்ணாதீங்க. ஏன்னா இது ஆப்ஷன்ஸ், ரொம்ப ரிஸ்கியான இன்ஸ்ட்ருமெண்ட். யாராவது தெரியாமல் ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் இல்லை மேலே போகும் மேலே போகும் மேலே போகும்னு நினச்சிட்டு நீங்கள் எடுத்துகிற ட்ரேட் ஒன்று லாஸில் தான் உங்களுக்கு போயிருக்கும். ஸோ அதனால் சொல்கிறேன், கிளியர் கட்டாக நம்ம சொன்ன லெவல்லேருந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிடுச்சு. எனக்கு ரிஜெக்ட் ஆகி கன்சால்டேட் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு மார்க்கெட் இங்கே ஒரு டவுன் வரப்போகுதுன்னு. என்னோட ஸ்பெஷல் இண்டிகேட்டர் எனக்கு இங்கேயே செல் கொடுத்துருச்சு. எப்போ இந்த பிரேக் டவுன் கொடுத்தா செல் கொடுத்துருச்சு. நான் இங்கேயே புட் சைடில் என்ட்ரி பண்ணோம். நம்மளோட டீம் எல்லாருமே என்ட்ரி பண்ணாங்க. எவ்வளோ பெரிய மூமெண்ட்டமாக ஃபுல்லாக இது வரைக்கும் நம்ம கேப்சர் பண்ணோம். சொன்ன லெவலில் எக்ஸாக்டாக அதே லெவலில் போயிட்டு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் முடிச்சு சொன்னது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. பட் நம்ம மூளையை யூஸ் பண்ணுவோம்ல, அதான் பிரச்சனையே. ஏன்னா நம்ம கற்றுக்கிறது இல்லை, ஓகே, மற்றவங்க சொல்கிறதும் கேட்கறது இல்லை, சொல் புத்தியும் இல்லை, சுய புத்தியும் இல்லை. நம்ம என்ன பண்ண முடியும்? சரி, ஓகே, நம்ம வந்து ஒரு ட்ரைனிங் எடுத்து தயவு செஞ்சு உங்கள் கஷ்டப்பட்ட பணத்தை இப்படி வேஸ்ட் பண்ணாதீங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இங்கே நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த ஈஸியாக நான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் நீங்கள் தேவையில்லாமல் அதில் பணத்தை போட்டு உங்கள் பணத்தை லாஸ் பண்ணிடுறீங்க. யாராலும் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கீங்களா, பிரச்சனை இல்லை. இப்போ கூட உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இன்றைக்கி இதை பாருங்கள், எனக்கு ஒரு பையிங் மூமெண்ட்டை இந்த இடத்துல நான் காமிச்சிருக்கு. எனக்கு டவுட்டே இல்லை, இதில் ஒரு பை காமிச்சிருச்சு, ஓகேவா? ஸோ பட் இப்போவும் சொல்கிறேன், மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய டவுனுக்கு அப்புறம் ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட் டவுன் வரதுக்கு ரெடியாக இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், ஒரு புல் பேக் எடுத்துகிட்டு மார்க்கெட் டவுன் வர ரெடியாக இருக்குது. அதனால் இதை பார்த்துட்டு திரும்ப பையிங் போயிடாதீங்க. இதெல்லாம் நீங்கள் கற்றுப்பீங்க. கற்றுக்கிட்டால் மட்டுமே தான் இது. நம்ம கோர்ஸ் ஆல்ரெடி நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம், நான் சொல்லியிருக்கேன். 18th மேலேருந்து உங்களுக்கு 24, 26 மே வரைக்கும் போகும். கோர்ஸ் கம்ப்ளீட் ஆகனா இருக்கும். ஹேண்ட் ஹோல்டிங்கோடு இருக்குது 2 மாதம். பட் ஸ்டில் நீங்கள் அதில் ஜாயின் பண்ண முடியலனாலும் பரவாயில்ல, நம்மளோட டெலிகிராம் குரூப்பு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே நம்ம ஃப்ரீ கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் இல்லை சார், லாஸ்ட் டைம் 200 பாயிண்ட் நம்ம கொடுத்தோம். 200 பாயிண்ட் நம்புவீங்களா? நிஃப்டியில் 200 பாயிண்ட்ஸ். நம்ம மினிமம் 50 இல்லை 200, இந்த மாதிரி தான். மேக்ஸிமம் 200 இல்லை அதுக்கு மேலே. பட் என்றைக்கு உங்களுக்கு கால் வரலையோ, சில பேர் இருக்காங்க டைரெக்ட் கேட்பாங்க, சார் எனக்கு ஏன் சார் கால் வரல, நான் நிஃப்டியில் ட்ரேட் எடுக்கவா, புட் எடுக்கவா, கால் எடுக்கவா? அங்கே உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலன்னா எங்கள் சைட்லேயும் கால்ஸே வராது. மற்றவங்க மாதிரி இல்லை 10 பாயிண்ட்டுக்கு 2 பாயிண்ட்டுக்கு 5 பாயிண்ட்டு தான் கொடுக்குறது. ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் கால்ஸ் வரும், ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வராது. வெயிட் பண்ணுங்கள், வரலையா அன்றைக்கி ட்ரேடு கிடையாது, அவ்வளோதான், சிம்பிள். ஸோ இவ்வளோ பேசுறதுக்கு முன்னாடி விடுங்க, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். இப்போ பார்ப்போம் நம்ம நிஃப்டி எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது. முக்கியமான லெவல் நான் திரும்ப சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க பேப்பர் பென் எடுத்து. முக்கியமான ஜோன் அப்சைடில் பாருங்கள், 22,733, 22,719. இதுக்கு மேலே போனால் மட்டும்தான் நான் கால் சைட் போவோம். அது வரைக்கும் நான் போக மாட்டேன். மார்க்கெட்டில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இன்றைக்கி ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். திரும்ப சொல்கிறேன், இன்றைக்கி ஒரு கேப் டவுன். நான் வேர்ல்டு மார்க்கெட்லாம் பார்க்க மாட்டேன் சார். நான் டோ ஜான்ஸ், கிவ் ஜான்ஸ் எதுவும் பார்க்க மாட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் உங்களை திரும்ப சொல்கிறேன். இவ்வளோ பெரிய விஷயத்தில் ஒரு பெரிய சீக்ரெட் சொல்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. இந்த டோ ஜான்ஸ், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ், அந்த ஃபியூச்சர்ஸ், இந்த ஃபியூச்சர்ஸ், நாஸ்டாக் எதையும் பார்க்க வேண்டாம். எல்லாம் உங்களை சுற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறது தான் இருக்காங்க. உங்களோட ட்ரேடிங்கை காம்ப்ளிகேட் பண்ணுறதுக்கு தான் இருக்காங்க தவிர, அது மூலமாக நீங்கள் உங்களுக்கு மார்க்கெட் என்ன கேப் அப் ஓப்பன் ஆகுதா, கேப் டவுன் ஓப்பன் ஆகுதா, நீங்கள் என்ன தான் ரிசர்ச் பண்ணாலும் அதில் உங்களுக்கு ஒன்றும் கிடைக்க போகிறது கிடையாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? அவங்க என்ன ஆகுதோ இல்லையோ அது பிரச்சனை கிடையாது. உங்களோட ஆப்ஷன் செயின், உங்களோட ஓஐ டேட்டா, அதை வச்சு தான் சார் மார்க்கெட்டோட மொமெண்டமே இருக்க போகுதுன்றது ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்கன்னு தெரியல, ஓகே? ரைட், மார்க்கெட் அங்கே மேலே போகுதா, நோ ப்ராப்ளம். உங்களோட ஓப்பனிங் வேணால் உங்களுக்கு கேப் அப் இருக்கலாம், ஆப்போசிட்டில் இருக்கலாம். ஆனால் மார்க்கெட் ஆல்ரெடி பெரிய டவுன் சைடு மொமெண்டம் கொடுத்துருச்சு. ஓப்பனிங் என்ன கேப் சைடு அப்படியே போயிருமான்னு? அப்படியெல்லாம் கிடையாது சார், நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓப்பனிங்கே கேப் அப் பண்ணால் தான் திரும்பவும் இங்கே இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்க, இங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் செல்லிங்க இருக்கவங்களுக்கு கேப் அப் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் நேற்று உண்டான மூவெல்லாம் அவங்களுக்கு லாஸ் ஆயிரும்ல. அவங்க இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு புஷ் பண்ணுவாங்க. திரும்ப புரிஞ்சுக்கோங்க,
ஓகே. அவங்க எக்ஸ்ட்ரா கேப் அப் இருந்துச்சுன்னா, எக்ஸ்ட்ரா போட்டு இன்னும் புஷ் பண்ணுவாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஸ்மார்ட்டா நீங்க ப்ளே பண்ணுங்க. யோசிங்க. ஓகேவா? எங்கேயோ ஒருத்தன் அதெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ஊர்ல கல்யாணம், மார்ல சந்தனம்னு ஒரு பழமொழி இருக்கு சார். கிராமத்தில இன்னமும் சொல்லுவாங்க. ஓகேவா? அமெரிக்கால என்னவோ நடந்துகிட்டு இருக்கான். இந்தியால கிராஷ் ஆயிடலாம். அப்படிலாம் கிடையாது. ஒரு அளவுக்கு நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுதான் உண்மைன்னு கிடையாது. அங்க என்ன நடக்குது, அப்படி இங்க நடக்குதுன்னா, நான் டெய்லி அந்த சார்ட்டே பார்த்துருவேன். எனக்கு இந்த சார்ட்டே தேவையில்லையே. ஏன் இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சுக்க மாட்றீங்க? ஓகே. ஜஸ்ட் ஓகே. குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவா இருக்கு. ஓகே. லைன் அவ்வளோதான். பட் ஆனா, ஆக்சுவல் மொமெண்டம் நம்மளோட கேண்டில்ஸ், நம்மளோட இண்டிகேட்டர், நம்மளோட இண்டெக்ஸ் என்ன சொல்லுதோ, அத தான் நம்ம ஃபாலோ பண்ணுமே தவிர, அங்க பாசிட்டிவா இருக்கிற காரணத்தினால இங்கேயும் பாசிட்டிவா இருக்கும்னு இல்ல. ஸோ இன்னைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்றது இப்பவும் சொல்றேன். நான் ஒரு கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அப்படி கேப் டவுனே இல்லன்னா கூட கேப் அப் போனாலும் டெஃபினட்டா அது கீழ வரும். எழுதிக்கோங்க கீழ வரும். ஓகே. ஸோ வாட் எவர் இட் இஸ் முக்கியமான லெவல்ஸ்லாம் பாருங்க. ஆல்ரெடி போட்டிருக்கேன். 580, 22, 647 இந்த பாக்ஸுக்கு மேல போனா நான் கால் போவேன். அதே மாரி இந்த பாக்ஸுக்கு கீழ போனா நான் புட் சைடு போவேன். ஸோ புட் சைடு எதுக்குன்னா 199 வரைக்கும் எனக்கு புட் சைடு இருக்கு. மார்க்கெட்ல மேல போயிட்டு ஒரு பெரிய இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து திரும்ப கீழ வருதோ, அந்த டைம் தான் நான் போவேனே தவிர, அதுக்கு முன்னாடி போக மாட்டேன். ஸோ மார்க்கெட்ல சப்போஸ் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, எனக்கு பாருங்க லெவல் வந்து 228ல 199 தான் இருக்கு. ஸோ 119 கீழ போனா மட்டும் தான் நான் புட் சைடு போவேன். மார்க்கெட் சப்போஸ் கேப் டவுன் எடுத்ததுன்னா இந்த பாக்ஸ் 22 285லேருந்து 228 ஸோ இங்க வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போச்சுன்னா உங்களுக்கு 346 அண்ட் ஃபாலோட் பை 475 வரும். ஓகே. ஸோ மார்க்கெட் கேப் அப்ப எடுத்திருந்தாலும் ஓகே நான் வந்து இம்மீடியட்டா போய் கால் சைட் போக மாட்டேன். ஓகே. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு கன்சால்டேஷன் மூவ் ஆயிரு மார்க்கெட் கீழ வரும். நாளைக்கு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நாளைக்கு ஒரு ஷார்ப் அப்சைட் மூவ் இருக்கும். திரும்ப இன்னைக்கே சொல்லிட்டேன். இன்னைக்கு நடக்கல இன்னும். ஓகேவா? இனி மார்க்கெட்டே வரதுக்கு முன்னாடி சொல்றேன். நாளைக்கு ஒரு ஷார்ப் அப்சைட் மூவ் இருக்கும். கால் சைடு இருக்கும். நான் சொல்றேன். இதுக்கப்புறம் ஒரு வீக்லி ஆன்சர்ஸ் போடுவேன். என்ன நடக்க போகுதுன்றது வீக்லி ஆன்சர்ஸ் போடுவோம். அதில டெஃபினட்டா பார்ப்போம். ஓகே. ஸோ சப்போஸ் மார்க்கெட் பெரிய கேப் அப் எடுத்துச்சுன்னா மார்க்கெட் டெஃபினட்டா இந்த பாக்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா மட்டும் மார்க்கெட் கீழ வரும். கீழ வந்துச்சுன்னா இந்த நான் சொன்ன லெவல் 647 அண்ட் 580s எல்லாம் உங்களுக்கு டார்கெட்ஸ் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் இப்பவும் நான் சொல்றேன் டவுன் சைடுல தான் இருக்கு. ரொம்ப ஹெவியா டவுன் சைடுல தான் இருக்குது. தயவு செஞ்சு இந்த விஷயத்த புரிஞ்சுக்கோங்க. ரைட்? ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை நிஃப்டி வியூ அனாலிசிஸ். வாங்க நம்ம பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் என்ன இருக்குன்னு பார்ப்போம். திரும்பவும் அதே தான். நான் ஆல்ரெடி உங்ககிட்ட பேங்க் நிஃப்டியில் சொல்லிட்டேன். பேங்க் நிஃப்டி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகுது நான் சொல்லியிருந்தேன். சார் பேங்க் நிஃப்டியா உங்களுக்கு ட்ராப் நடக்கும். ட்ராப் நடக்க நிறைய சான்ஸ் இருக்குது. நான் மார்க்கெட் கீழே வர போகுதுன்னு எக்ஸாக்டாக அதே மாதிரி உங்களுக்கு ஒரு செல்லிங் கிடைச்சு செல்லிங் கிடைச்சோன்னு சூப்பரான ஒரு மொமெண்டம் டவுன் சைடு பெரிய மொமெண்டம் நம்ம நிறைய பேர் கேப்சர் பண்ணோம். ஓகே. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நிறைய பேர் நம்ம சொன்னால் புரியாது. ஓகே. வாங்க இன்னைக்கு உண்டான மூவ்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த பாக்ஸ் லெவலில் நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த கிரீன் லெவல் 49609 திரும்ப சொல்கிறேன் 49609 கிராஸ் பண்ணாத வரைக்கும் நான் கால் சைடு போக மாட்டேன். கால் சைடு போனால் எனக்கு 49997 வரைக்கும் வரும். அது வரைக்கும் அப் சைடு கிடையாது. சப்போஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது இந்த மார்க்கெட்டில் ஒரு கேப் டவுன் இன்னைக்கு மார்க்கெட்டில் கேப் டவுன் எக்ஸ்பெக்ட் பண்ணாலுமே நான் சொல்கிறேன் நிஃப்டி இன்னமும் பேங்க் நிஃப்டி இன்னமும் வீக்காக தான் இருக்குது. நிஃப்டியாவது கொஞ்சம் பாசிட்டிவ் கொடுத்து வரலாம். ஆனால் பேங்க் நிஃப்டி இன்னமும் வீக்கில் தான் இருக்குது. சப்போஸ் நிஃப்டி ஓப்பனில் கேப் அப் ஆகி இது கொஞ்சம் ட்ரைவ் ஆச்சுன்னா உடனே கால் சைடெலாம் போயிடாதீங்க. மார்க்கெட் திரும்பவும் சொல்கிறேன் பேங்க் நிஃப்டி இன்னமும் வீக்காக தான் இருக்குது. ஓவரால் இந்த வீக் ஃபுல்லாகவே அது வீக்காக தான் இருக்குது. ஓகே. இதுலேயே நான் சொல்கிறேன் 7th அன்னைக்கு அதாவது நாளைக்கு டெஃபினட்டாக இதில் ஒரு ஷார்ப்பான அப்சைட் மூவ் வரப்போகுது. முதல்ல எழுதிக்கோங்க. ஏன்னா நீங்கள் நிறைய ஃபேக்கான இதை பார்த்துட்டு இருக்கீங்க. நிறைய ஃபேக்கான உங்களை ஏமாத்துறவங்களை வச்சுட்டு ஓகேவா உங்களை ஏமாத்துறவங்க வச்சுட்டு நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க. ரைட்? நீங்கள் பாருங்கள் இதில் இப்படி இருக்குது. ரைட்? ஸோ திரும்பவும் சொல்கிறேன் மார்க்கெட்டில் சப்போஸ் கேப் அப் எடுத்தானா ஒன்றே போயிடாதீங்க. ஓகேவா? முக்கியமான ஜோன்ஸ் எல்லாம் இருக்குது. 229 வரைக்கும் உங்களுக்கு ஜோன் இருக்குது. எப்போ மார்க்கெட்டில் எதுக்கு கீழே 48 366 கீழே போனால் தான் நான் புட் சைட் போவேன். இல்லைனா போக மாட்டேன். இல்லைனா மார்க்கெட் இந்த இடத்துல வரும் வந்துட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் அப்சைடில் போக சான்ஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் கேப் அப்பே இருந்தால் கூட மெதுவாக ஆடிக்கிட்டே இது வரைக்கும் வந்துட்டு நாளைக்கு ஒரு ஷார்ப்பான ஒரு அப்சைட் மூமெண்டம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஓகேவா? நீங்கள் எழுதிக்கோங்க. இல்லைன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. திஸ் இஸ் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ட்ரேடர். ஓகே. ப்ரொஃபஷனல் ட்ரேடரோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ மார்க்கெட் சப்போஸ் இன்னைக்கு பெரிய கேப் அப்பாக இருந்துச்சுன்னா நான் சொல்லிட்டேன் எதுக்கு மேலே போவேன்ட்டு 609 மேலே போனால் தான் கால் சைட் போவேன். பெரிய கேப் அப்பாக இருந்தால் எந்த ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட் கீழே வரும். இல்லை சின்ன கேப் அப்பாக இருந்தாலும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே தான் வருமே தவிர மார்க்கெட் என்னோட கிளியர் லெவல் இந்த இடத்துல வந்தால் சப்போர்ட் எடுத்தால் மார்க்கெட் கால் சைட் போவேன். இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் மார்க்கெட் புட் சைட் போவேன். ரெண்டு ஆப்ஷன் ஆயிடுச்சு. எப்போ மார்க்கெட் இதை கிராஸ் பண்ணுதோ அப்போ நான் கால் சைட் ஷியோராக போவேன். கால் சைட் வந்து 49997 வரைக்கும் கால் சைட் போவேன். அதே மாதிரி மார்க்கெட் எப்போ இந்த 48366 பிரேக் ஆகுதோ அப்போ தான் புட் சைட் போவேனே தவிர அதுக்கு முன்னாடி நான் போக மாட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் மை வியூ. ஸோ ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை. ஹேப்பி ட்ரேடிங். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்க. ஸோ தேவையில்லாமல் உங்களோட பணத்தை இதில் லாஸ் பண்ணிடாதீங்க. ஸோ வாட்ச் பண்ணுங்க. இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் மேலே இருந்தால் கூட ஆடிக்கிட்டே கீழே வரும்.
ஆல்ரெடி பிரீமியம்லாம் ரொம்ப ஹையா இருக்கு. பிகாஸ் ஆஃப் எலக்ஷன் டைம்னால நெறைய பிரீமியம் எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஸோ மொமெண்டம் வந்து எங்களுக்கு இன்னைக்கு அவ்வளோ இருக்குமா இல்லையான்றது கேள்விக்குறி தான். பட் உங்களுக்கு ஒரு கேப் அப் எடுத்தா டெஃபினட்டா கீழ வர நெறைய சான்சஸ் இருக்கு. மேல மட்டும் போகாது. ஏன்னா பேங்க் நிஃப்டி இன்னமும் வீக்னஸா இருக்கு. ஓகே. ஆல் தி பெஸ்ட். டேக் கேர். பை பை அண்ட் ஹேப்பி ட்ரேடிங். சீ யூ சூன் வித் நியூ அனாலிசிஸ் டுமாரோ.